வசு, சொல்லுங்க மீனாட்சி மேடம். என்ன மரியாதைலாம் கூடுது? மரியாதை குறையிற இடத்துல கூட்டினா தானே சமமா இருக்கும். புரியலையே வசு. முன்னாடி என்ன அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்ட, இப்போ வசுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறப்போ அதுல வேலைக்காரிங்கிற துணி இருக்கு. மீனாட்சிங்கிற பேருக்கு பின்னால மேடம்னு சேர்த்து நான் கூப்பிடுறப்போ அதுல இந்த வீட்டு மருமகங்கிற மரியாதை கூடுது. அதெல்லாம் இப்ப எதுக்கு? எதுக்கு நீ இப்ப ஆனந்த் கிட்ட போய் சொன்ன? அத சொல்லு. எதுக்கு இப்படி கேக்குறா? ஒருவேளை அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? பொய்யா? என்ன பொய்? இப்ப நீ போய் தானே சொன்ன. அதான் என்ன பொய்ன்னு கேக்குறேன். உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதா? அது வந்து அவங்க கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, வேற எங்கேயும் போல. ஆனந்த் கிட்ட நீ சொல்லிட்டு இருந்தது என் காதுலயும் விழுந்துச்சு. உன் அப்பாவும் அம்மாவும் செங்கல்பட்டு போறதா தானே சொல்லிட்டு போனாங்க. ஆனா நீ என்னடானா கோயிலுக்கு போயிருக்கிறதா ஆனந்த் கிட்ட போய் சொல்லிருக்க. ஏன் வசு, ஒருவேளை ஆனந்த் கேட்ட மாதிரி உன் அப்பா அம்மாவ யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. இல்ல வசு, நான் ஏன் கேக்குறேன்னா, அப்படி ஒரு வேலை கடத்தி இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில விடுறதுக்கு லட்சம் லட்சமா பணம் கேட்பாங்க. அதான் இப்போ அர்ஜுன் மாமா கிட்ட நீ 10 லட்சம் வாங்கி வச்சிருக்க. ஒருவேளை அத தெரிஞ்சுக்கிட்டு யாராவது இப்படி பண்ணிருக்கலாமோ? அப்படி உனக்கு யார் மேலயாவது டவுட் இருந்தா என் கிட்ட சொல்லு. என் அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. அப்பா அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. உங்களோட கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். கடத்தல்காரங்க அம்மா அப்பாவை எவ்வளோ சித்திரவதை பண்றாங்களோ. இந்த வீட்டுல எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. வடிவேல் காமெடியை பார்த்தாலே எல்லா டென்ஷனும் பறந்துரும். ஆமாங்க. என்னம்மா மாத்திரை போட்டுக்கிட்டியா? இல்லம்மா, போடல வசு. ஐயோம்மா, என்னம்மா மணி 5:15 ஆச்சு. 5 மணிக்கே மாத்திரை போடணுமா? போட வேண்டியதானே, இல்லனா உனக்கு வீசிங் வந்துரும்ல. வசு, டிவி பாத்துட்டு இருந்தனா அந்த இன்ட்ரெஸ்ட்ல மாத்திரை போட மறந்துட்ட வசு. அப்பா, அம்மா சொன்னதை கேட்டீங்களா? அம்மா தான் டிவி பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல மாத்திரை போட மறந்துட்டாங்கன்னா நீங்களாவது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்ல. சாரிமா, நானும் டிவி பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல அம்மா கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேமா. என்னப்பா நீங்க? இந்தம்மா மாத்திரையை போடு. போதுமாமா? ஐயோ, அம்மா மாத்திரை சாப்பிடுற நேரம் ஆச்சு. இவங்க அம்மாக்கு மாத்திரை வாங்கி கொடுத்திருப்பாங்களா? டைம்க்கு அம்மா மாத்திரைய சாப்பிடலன்னா உங்களுக்கு வீசிங் வந்துருமே. துளசி, துளசி, என்னமாச்சு? துளசி, துளசி, ஐயோ யாராவது வாங்கல. யாராவது இருக்கீங்களா? வாங்க. என்ன பண்ணுது துளசி? யாராவது மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுங்களே. துளசி, 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 என்னமாச்சு? ஐயோ 5 மணி ஆயிடுச்சு, மாத்திரை போற டைம். எங்க யாராவது வாங்கல கொஞ்சம். மாத்திரை போடாட்டி இவளுக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ செஞ்சு வாங்கல ப்ளீஸ். துளசி, துளசி, என்னமாச்சு? ரொம்ப முடியல, கொஞ்சம் பொறுத்துக்க. டேய், யாராவது இருக்கீங்களாடா? தண்ணி குடுங்கடா. மாத்திரை குடுக்கலடா இவளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துரும்டா. யாராவது இருக்கீங்களா? வாங்க. டேய், எதுக்காக அப்படி கத்திட்டு இருக்க? டேய் இங்க பாருடா. டேய், இவ 5 மணிக்குள்ள மாத்திரை போட்டு ஆகணும்டா. இவ மாத்திரை போடாதனாலதான் இப்படி இருமிட்டு இருக்காடா. ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. இத மட்டும் கரெக்டா கேளு. உங்க பொண்ணு மட்டும் எங்க பேச்ச கேட்டிருந்தான்னா நாங்க உங்க பேச்ச கேட்டிருப்போம். ஐயோ டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்பா.
இப்ப இவளுக்கு மாத்திரையை கொடுக்கணும்டா. முதல்ல மாத்திரையை கொடுங்கடா. டேய் டேய் அந்த மாத்திரையை குடுறா, செத்துக்கிட்டு போறாங்க. அதுவும் சரிதான். ப்ளீஸ் மாத்திரையை கொடுத்துருங்கடா. ஏய் கத்தாதீங்க, நான் எடுத்துட்டு வரேன். துளசி கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. டேய் துளசி கொஞ்சம் இரு. வா வா வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் ஏய் சும்மா கத்தாத, இதோ மாத்திரை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் கொடு. வாயை தரமா. துளசி வாய் தரமா. துளசி குடிமா, மெதுவா குடிமா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடு. குடி துளசி, குடிச்சிருமா. குடி மெதுவா மெதுவா. தேங்க்ஸ்ங்க. கத்தாத இருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. துளசி இப்ப பரவாயில்லையாம்மா? துளசி இப்ப எப்படிமா இருக்கு? என்ன வசு இப்படி தகைச்சு போய் நிக்கிற? உள்ள வரட்டுமா? வாங்க. கையில என்ன அர்ஜுன் சார் வச்சிருக்கீங்க? வசு, ஏன் வசு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அர்ஜுன் சார். ஆனந்த் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். உனக்கும் உத்தமனுக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டிருக்காங்க. உங்களை கார்ல கூட்டு போய் மிரட்டி என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் வச்சு சொல்லல? சார் நான் சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க என் பேச்சையே கேட்கல. நான் அந்த பெட்டியை பத்தி கேட்க வரதா நினைச்சுக்கிட்டு என்ன தவிர்த்துட்டீங்க. என்ன வசு இது? நான் உன்கிட்ட எதுவும் கேட்காம போனா அப்படியே விட்டுடுவியா? இதெல்லாம் என்ன ரீசன் வசு? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நான் உன்னுடைய எக்ஸ்கியூஸ் நான் ஏத்துக்கவே மாட்டேன் வசு. பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்தப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கணும். இல்ல சார், நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க. இந்த ஆஸ்திரேலியன் காஸ்மெட்டிக் ஆர்டர் வாங்குறதுல ரொம்ப தீவிரமா இருந்தீங்க. அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல சார். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம நாங்க அவங்க கார்ல ஏறி போனோம். அது கூட யார் அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் சார் போனோம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்பயாச்சும் சொல்லு, யார் அவங்க? எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், நம்ம கிட்டே விளையாடுறாங்க. இவங்களுக்கு ஒரு கரெக்டான லெசன் கத்து கொடுக்காம விடவே மாட்டேன். துளசி 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 என்னாச்சுமா? துளசி துளசி என்ன பண்ணுது? துளசி என்னாச்சு? மூச்சு வாங்க முடியல. ஏய் வாங்கடா. ஏய் எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. டேய் இங்க பாருடா. என் பொண்டாட்டிக்கு இங்க இருக்கிற தூசி எல்லாம் ஒத்துக்கலடா. டேய் மாத்திரை போட்டு கேட்கலடா. டேய் அவளுக்கு அந்த இன்னலர் தேவைப்படுதுடா. அதை கொண்டு வந்து கொடுங்கடா. ஐயோ துளசி, டேய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா. சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கடா. டேய் இங்க இருக்கிற சூழ்நிலையும் பொண்டாட்டிக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுடா. இப்ப அவளுக்கு இன்னலர் தேவைப்படுதுடா. டேய் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. இங்க பாரு, உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற சீக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான், அப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா நாங்க கேட்டதை உன் பொண்ணுகிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லு. டேய் 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 இன்னலர் கொடுங்கடா. டேய் நான் செஞ்சு தர சொல்றேன். ப்ளீஸ் இன்னலர் கொடுங்கடா. டேய் கொடுங்கடா. குடு 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 குடு. ஏன் வசு இப்படி பண்ண? சார் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு தான் கேட்டாங்க. நீங்க அதை கொடுத்தா நாளைக்கு அவங்கள நான் வர சொல்லிடுவேன். அப்ப அவங்க யாரு, அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. ஓகே ஃபைன், நாளைக்கு கரெக்டா 11 மணிக்கு வர சொல்லு, அப்பாயின்மெண்ட் தரேன். தேங்க்யூ சார். வசு, உங்க அம்மாவை கொஞ்சம் வர சொல்லு. என்ன வசு, உங்க அம்மாவை கூப்பிட சொல்ற, காதுல விழலையா? ஆண்டி ஆண்டி. அர்ஜுன் சார், அம்மாவை எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்ல வசு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்ராட்ல இருக்கான்.
லாஸ்ட் வீக் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வீசிங்கான மருந்து வந்து இருக்குன்னு சொன்னா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. ஸோ உங்க அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு, எனக்கு உடனே ஒரு பார்சல் அனுப்புறான்னு சொன்னேன், உடனே அனுப்பிச்சிட்டான். ஸோ அதனால தான் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு. ஆண்டி அர்ஜுன் சார், அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இதை என்கிட்ட கொடுத்துருங்களேன். ஓகே ஃபைன். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு தான் ஃபோன் போட்டிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா நாங்க கேட்டதை உடனே செஞ்சு தர சொல்லு, புரியுதா? சரி. ம். யாரு அவங்களா ஃபோன் பண்றாங்க? இல்ல சார், தெரிஞ்சவங்க தான். எடுத்து பேசு. ஹலோ. அம்மா வசு, இவங்க கிட்ட பிடிவாதம் பிடிக்காத, அவங்க கேக்குறது செஞ்சு கொடுத்துரு. அப்பதான் வசு எங்க 2 பேரையும் விடுவாங்க. ஆமா வசு. வசு, போன்ல யாரு? அது ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஸ்பீக்கர்ல போடு. வசு, போன் ஸ்பீக்கர்ல போடு. அம்மா வசு, இதுக்கு மேல ஒண்ணு பேச வேண்டாம். என்னம்மா, நாங்க சொன்னது என்னாச்சு? அர்ஜுன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நாளைக்கு மார்னிங் 11க்கு கொடுத்திருக்காரு. குட். We will meet tomorrow. வரட்டும், நான் பேசிக்கிறேன். சார், அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்க வேணாம், சாஃப்டா பிஹேவ் பண்ணுங்க. நமக்கு முதல்ல அவங்களோட நோக்கம் தெரியணும், அவ்வளவுதான் சார். அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசி அனுப்பிடலாம். சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். அப்புறம் உங்க அம்மா கிட்ட மறக்காம இந்த மருந்து கொடுத்துரு. மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு அப்டேட் பண்ணு. ஓகே? வசு. அர்ஜுன் சார். ஏய், ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, உன்னுடைய 9வது ஆசையில் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டல, காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ண வசு. ஐ எம் ரியலி சாரி. ஓகே? ம் ம் கொடுத்துரு. என்னப்பா, சாப்பிட்டீங்களா? இல்ல மாறா, இனிமே தான் சாப்பிடணும். ஐயோ அப்பா, முதல்ல சாப்பிடுங்க, டைம் ஆகுது இல்ல. இல்ல மாறா, நீ இப்படி சொல்றப்ப எனக்கு என் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என் அண்ணன், அதான் உன் அப்பா. அவரு உயிரோட இருக்கும்போது இப்படித்தான் என்னை எப்ப பார்த்தாலும் விசு சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு பாசமா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பா இல்லாத குறைய நீங்க தீர்த்து வைக்கிறதுனாலதான் நாங்க 2 பேரும் உங்கள் அப்பான்னு கூப்பிட்டு அந்த குறைய போக்கிக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும்பா. பந்த பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அப்பாவோட லட்சியத்தை நீயும் மீனாட்சியும் தான் நிறைவேற்றணும். இன்னும் 2 மாசத்துல உங்க அப்பாவோட நினைவு நாள் வருது. அன்னைக்கு உங்க அப்பாவோட லட்சியம் கண்டிப்பா நிறைவேறி இருக்கணும். அப்பாவோட நினைவு நாள்ல தான் அந்த ஜேகேஆர் கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டமும் வருது. அன்னைக்கு அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். அதுதான் அப்பாக்கு நாங்க செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கும். சரிப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்றேன்ப்பா. சொல்லுங்கண்ணா. மீனாட்சி, வசுந்தரா அர்ஜுன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டா. எப்படியும் என் ஆளுங்க அர்ஜுனை பாத்துருவாங்க. நாளையில இருந்து அர்ஜுனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்க போறேன். ஜேகேஆர் கம்பெனியோட சில்வர் ஜூபிலி நாள்ல நம்மளோட எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். அப்படியே வசு ரொம்ப பயந்து போயிருக்கா. அந்த பயத்தை வச்சு நாம நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சிடணும். ஜேகேஆர் கம்பெனியை கொலாப்ஸ் பண்றதுக்கு அவதான் நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ்.
அப்புறமா எனக்கு அவ பொண்டாட்டி. கண்டிப்பாண்ணா. வசுந்தரா ரொம்ப நல்லவ, விசுவாசி அப்படின்னு இந்த சுசித்ரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட அதே வாயால இவ ஒரு நயவஞ்சகி, நம்பிக்கை துரோகி, இந்த குடும்பத்தையே அழிக்க வந்தவன்னு அவங்க அவ தலைமுடிய புடிச்சு வெளியில தள்ளணும்னா. ஆடம்பரமா இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிற அவளை ஒரு பிச்சைக்காரி மாதிரி வீட்டை விட்டு அனுப்பணும்னா. அவ மேல அர்ஜுனுக்கும் ஆனந்துக்கும் சுசித்ராவுக்கும் சந்தேகம் வர மாதிரி நான் இப்போ ஒரு சீனை கிரியேட் பண்ண போறேன்னா. நல்ல யோசனை, ஆனா கவனமா செய். ம், அவங்களுக்கு அவ்வளவு சுலபமா வசு மேல சந்தேகம் வராது. கொஞ்சம் அசந்தாலும் நமக்கே ஆபத்தாயிடும். ம், நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, வசுவை பழி வாங்குற குறிக்கோள்ல நீ செய்யற வேலையில நம்மளோட லட்சியத்துக்கு எந்த அடைஞ்சலும் வரக்கூடாது. அதே நேரம் வசு என்னோட வருங்கால மனைவி, அதையும் மனசுல வச்சுக்கோ. புரியுதுண்ணா. முதல்ல நம்மளோட பகைய முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம 2 பேரோட லட்சியமும் தண்டவாளங்கள் மாதிரி, அது என்னைக்குமே மோதிக்காது. குறிப்பிட்ட இடத்த அது கண்டிப்பா ரீச் பண்ணும்னா. சரியா சொன்ன மீனாட்சி. நாம நினைக்கிறது நிறைவேறணும்னா வசு இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அப்பதான் நம்ம நினைச்சது நிறைவேறும். அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். சரிம்மா. ஏய் இனியா, சூப்பர் டி. இப்பதாண்டி நீ உண்மையிலேயே டீ போட கத்துக்கிட்டு இருக்க. ஏய் இனியா, அங்க பாரு டி. அர்ஜுன் சார் எதுக்கு காலையிலேயே வர சொல்லிருக்காரு? ஏய், காலங்காத்தால இவ என்னடி டக் டக்குன்னு அரபி குதிரை மாதிரி போயிட்டு இருக்கா? ஏய், என்னடி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? பாடி என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு வசுவோட 9வது ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான். என்ன எதுக்கு வர சொன்னீங்க அர்ஜுன் சார்? ஒரு நிமிஷம். ஏய், என்னடி இது? வசு ரூம்குள்ள போறா, உன் ஆள் ரூம உள்பக்கமா தாப்பாள போடுறான். என்னடி நடக்குதுங்க? பாட்டி, லாக்டவுன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம்.